அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம சீக்கிய குருநானக் இருக்கிறாரே, நம்முடைய சர்தார்ஜி சிங்குலாம் நண்பர்கள்லாம் வணங்குகிறது கடவுள். அவர் குருநாதர், குரு நானக் அப்படின்னே சொல்லுவாங்க. அவருடைய ஒரு அழகான உபதேச வார்த்தை ஒன்று இருக்குது. தப்பான வழியில் முன்னேறியவர்களெல்லாம் நன்றாக வாழ்கிறார்கள் என்று நினைத்து தப்பான வழியில் சென்று முன்னேறிவிடலாம் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள் அப்படிங்கிறார். இது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நெருடலான விஷயமா இருக்குது. அவனுக்கு என்னப்பா அது பண்ணுறான் இது பண்ணுறான் என்ன பண்ணுறான்லாம் எல்லாருக்கும் தெரியும்ப்பா. ஆனால் இன்றைக்கி பாரு, அங்கே 2 பங்களா இங்கே 2 பங்களா, ஊட்டியில் கொடைக்கானலில் எல்லா இடத்துலையும் செம்ம பிஸ்னஸ்ப்பா அப்படின்னு பேச்சை கேட்டு கேட்டு நம்மளும் அப்படி பண்ணால் என்ன அப்படின்னு முடிவெடுத்துடக்கூடாது. ஏன்? அதுக்கு உரிய பலனை, அதற்கு உரிய விளைவுகளை ஒரு நாள் அனுபவித்தே தீர வேண்டும். நம்ம பெரியவர் தான் சொல்கிறார், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் அப்படின்னு. தப்பான வழியில் சந்திச்சின்னா என்னைக்காவது ஒரு நாள் அது இதே மாதிரி போயிடும், கவனமாக இருங்கிறார். ஒரு ஜென் குரு ஒருத்தர், அரேபிய கதை, அருமையான கதைங்க. குதிரை மேலே போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ போகிற வழியில், அது கொஞ்சம் போக்குவரத்து இருக்கிற இடம்னு வச்சுங்க, போகிற வழியில் தூரக்க டக்குன்னு ஒருத்தர் அப்படியே கீழே விழுந்து, இந்த காக்கா வலிப்புன்னு சொல்கிறோமே, அது கால் கை வலிப்பு, அது காக்கா வலிப்புன்னு தமிழ் அப்படி ஆக்கிட்டாங்க. அவர் கீழே விழுந்து அப்படி வாயில் நுர தடும்ப அப்படியே அவர் கீழே விழுந்துருக்கிறார். இவர் பார்த்தவர் உடனே பதறி போய் குதிரையை நிறுத்தி கீழே இறங்கி வேகமாக போய் இந்த குதிரை சேனத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையில் அவர் ஒரு தண்ணீர் ஒரு குடுவையில் வச்சுருக்கிறார். அதை எடுத்துக்கிட்டு வேகமாக போய் அவர் முகத்தில் தெளித்து அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறார். இந்த கால் கை வலிப்பு வந்தவங்க விழுந்தாங்கன்னா நம்மளால உடனே கையில் இருக்கிற சாவியை அவன் கையில் வச்சு திணிப்பான். இவன் பைக்கு சாவி இல்லை சைக்கிள் சாவி இரும்பு எடுத்து கையில் கொடுத்துட்டா அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வலிப்பு நின்றுடும் அப்படின்னு. இதெல்லாம் பெரிய மூட நம்பிக்கை. இரும்புக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் இரும்பை பிடிச்சதுனால நீங்கள் எதை கையில் கொடுத்தாலும் ஒரு மணி நிமிடம் 2 நிமிடத்துக்குள்ளே அது தானாகவே அடங்கி விடும். மருத்துவ ரீதியாக அதான் சொல்கிறாங்க. அந்த அந்த உதறுகிற அந்த அந்த துடிப்பு இருக்கிறதே அது ஒரு 2 நிமிடத்தில் அடங்கிடும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரொம்ப அடித்து போட்டால் மாதிரி களைப்பாக இருக்குமா. அதனால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காஃபி டீ அது மாதிரி சூடாக ஏதாவது பானங்கள் தருவதுன்றது நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஆசுவாசப்படுத்துவதற்கான முதல் உதவி. அதையும் தெரிஞ்சுக்கணும். இவர் உடனே இவர்கிட்ட இருந்தது அந்த தண்ணியை கொஞ்சம் முகத்தில் தெளித்து அப்புறம் அவரை ஆசுவாசப்படுத்தி செய்யலாம்னு கிட்டக்க போகிறாருங்க. ஆனால் அந்த ஆள் பாருங்கள், அவர் இறங்கி இந்த பக்கம் வராருன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போய் அவர் குதிரை மேலே ஏறி உக்காந்துட்டான். நடிப்பு, அது வலிப்பு இல்லை, நடிப்பு. இவரை ஏமாற்றி இவர் தனக்கு உதவி செய்ய வர நேரத்தில் அப்படி இறங்கி அவர் பெரியவர் அங்கிருந்து பாவம் அந்த தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இவனுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் இல்லையா, ஏறி உட்காந்து குதிரை மேலே போயிட்டான். இவர் பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. அவன் தன்னை இந்த குதிரையை தங்கிட்டேருந்து எடுக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறான்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு வாசகம் சொல்கிறாரு, அப்பா நீ என்னை ஏமாற்றி தான் இந்த குதிரையை என்கிட்டேருந்து பறிச்சேன்றத வெளியில் சொல்லிடாத. அப்புறம் ஜனங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கே யோசிப்பாங்க, நம்மளையும் இப்படி தான் ஏமாற்றி தான் எதையாவது பறிச்சிருவாங்களோன்னு. நிஜமாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. சரியாப்பா, காதில் விழுந்துதா அப்படிங்கிறார். அவன் வேகமாக குதிரையில் அவன் போயிட்டான். இப்போ பாருங்கள், இவரை ஏமாற்றி அவன் அந்த குதிரையை பறித்து கொண்டாலும் கூட அவன் உயர்ந்தவனாகிவிட மாட்டான், அவன் அயோக்கியன்தான். ஆனால் அவங்கிட்டக்க இவர் ஏமாந்தால் கூட இவர் உயர்ந்தவர் தான். வித்தியாசம் புரியுதுங்களா? அவனுக்கு ஒரு குதிரை லாபமாகிவிட்டது, ஆனாலும் கூட அவன் கீழே விழுந்தவன் தான். கீழே விழுந்தவன்னா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இவர் தட்டு தடுமாறி ஏமாந்து நின்றாலும் கூட இல்லை, இவர்தான் காலங்களை வென்ற பண்பினால் சிறந்திருக்கிறார். அதைத்தான் குருநானக் சொல்கிறாரு. ஏமாற்றி தப்பான வழியில் போகிறவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், குதிரை மேலே பயணம் பண்ணுற மாதிரி கூட தெரியும். அதை பார்த்து அதுதான் சரியான வழி என்று முடிவு செய்து விடாதீர்கள் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில் போகணும் அப்படின்றதுக்கு முன்னால் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கணுன்றத அருமையாக சொல்லுகிறார். ஒருத்தர் 10,000 ரூபா கடன் வாங்கிட்டார்.
இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு இப்படியே இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் விசாரித்து பார்த்தா தெரியுது அவன் இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்குற வழக்கமே இல்லாத ஒரு மானஸ்தன் அப்படின்னு தெரியுது. ஒரு நாள் அவர் பார்த்து சொன்னார், தபார்ப்பா நீ நாளைக்குள்ளே எனக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அவன் ரொம்ப தெனாவட்டா கேட்குறதும்பாங்களே அது மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அவர் சொன்னார், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ ஊரெல்லாம் வாங்கியிருக்கிறல்ல எல்லார்கிட்டேயும் போய் நீ இன்றைக்கி எங்கிட்டக்க வந்து எனக்கு தர வேண்டிய 10,000 நீ கொடுத்துட்ட அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புவான், அவ்வளவுதான், அதுக்கு பிறகு உன் கதி என்ன ஆகும்னு பார்த்துக்க அப்படின்னார். அவன் காலில் ஊந்தான், எப்பா நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயத்தை மட்டும் வெளில பரப்பிடாத அப்படின்னு. இவன் கொடுக்கலன்னா அவன் அப்படி தாங்க அப்படின்ட்டுவான். இவ்வளவு பேரை ஏமாற்றிட்டு என் ஒருத்தனுக்கு மட்டும் கொடுத்துருக்குற அப்படின்னா அவனும் வந்து நல்லா கொடுக்க வேண்டியதை கொடுப்பான். அதை தான் நம்ம பெரியவங்கள்லாம் வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, வேணாம் தப்பு பண்ணாத சாமி கண்ணை குத்தும் அப்படிம்பாங்க. எங்கேயாவது சாமி யாரையாவது தப்பு பண்ணதுக்கு கண்ணை குத்திருக்கா? பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சின்ன வயசில் சொல்லி வளர்ப்பாங்க. எங்கேயாவது சாமி பொய் சொன்னதுக்காக கண்ணை குத்தும் அப்படின்னா நாட்டில் 90% பேர் கண்ணு இல்லாமல் தான் திரிவாங்க. அப்போ என்ன அதற்கு பொருள்? சாமி கண்ணை குத்தும்னு சும்மா பயமுறுத்துறாங்களா, ஏமாத்துறாங்களா சாமி பேரை சொல்லி? இல்லைங்க, அது ஒரு முக்கியமான இயற்கை நிகழ்வை சொல்லுகிறது. என்ன, நீங்கள் அடுத்தவங்களை பொய் சொல்லி ஏமாற்றி அல்லது கொடுத்த வார்த்தையை காப்பாற்றாமல் இருந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளை சுற்றி இப்படிப்பட்டவன் தான் வந்து சேருவான். நாம் எந்த விதமான அதிர்வுகளோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மை சுற்றி சேருகிற மனிதர்களுடைய இயல்பும் அமைகிறது. ஒரு 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 வள்ளல் இருக்கிறாருன்னா அவருக்கு பல வள்ளல்கள் தான் அவரை சுற்றி சேருவார்கள். செல்வந்தருடைய பணத்தோடு சேருதும்பாங்களே, பணக்காரராக இருந்தால் அவருடைய கான்டாக்டும் அவரை சுற்றி அமைகிற நண்பர்களும் அப்படி தான் வருவாங்க. ஒரு படிக்கிற பையனை சுற்றி படிக்கிற பசங்க தான் 5-6 பேர் ஒன்றா இருப்பாங்க. விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்தால் அந்த கேங்கு தான் ஒன்றா சேரும். யுவர் வைப் அட்ராக்ட்ஸ் யுவர் ட்ரைப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ நாம் போய் சொன்னால் சாமி கண்ணை குத்துன்னா சாமி நேரம் வந்து கையில் அம்பு எடுத்துலாம் குத்தாது, ஆசாமிகள் தான் வந்து நம்முடைய முதுகிலை குத்தி விட்டு போவார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ன்றது தான் பெரியவங்க அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு பையன் சைக்கிள் கேரியரில் ஒரு 30-35 கோழி முட்டையை வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறான், அந்த ஸ்டாண்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான். எதிர்த்தாப்பில் ஒரு பெரியவர் வராரு, இவன் இப்படி வலிச்சான், அவர் அப்படி போனார், இப்படி போன தட்டு மாதிரி கீழே ஊந்துட்டான். முட்டையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அவன் நான் முதலாளிக்கு என்னங்க சொல்லுவேன் அப்படின்னு அழுகுறான். அந்த பெரியவர் சொன்னார், டே அழுவாதரா, இந்தா தெரியாமல் வந்து நீ என் மேலே மோதிட்ட, இந்தா உன் செலவுக்கு ஒரு 50 ரூபா வச்சுக்க, என்னால் முடிஞ்சுது அப்படின்னார். சுற்றி இவர் எல்லாம் கூட்டம் வேறு கூட்டிடுச்சு, இவ்வளோ முட்டையும் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்ன உடனே அவர் சொன்னார், பாவம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, இவ்வளோ 30 முட்டை உடஞ்சிது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 350-400 ரூபா ஆகும். அவன் முதலாளி அவனை பிடிச்சி திட்டுவார், சத்தம் போடுவார், அவன் பழைப்பில் மண்ணள்ளி போட்டுருவான், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு. ஆளுக்கு 5-10 5-10ன்னு சின்ன பையன் அழுகுறானே, பெரியவர் சொல்கிறாரேன்னு கொடுத்தாங்க. இப்போ அவன் கையில் ஒரு 750 ரூபா சேர்ந்து போச்சு. கொடுத்துட்டு அவங்களும் போயிட்டாங்க. அந்த பெரியவர் சொன்னார், டே நாளைக்கும் இதே மாதிரி வா, இங்கே வானா நம்ம வேலையை நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வச்சுக்குவோம், அங்கே இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும், என்ன நாளைக்கும் இதே மாதிரி செய்வோன்ட்டு போயிட்டார். இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. முட்டை கீழே விழலாம், உடையலாம், நம்முடைய ஒழுக்கம் கீழே விழுந்து விடக்கூடாது. அப்படி விழுந்தால் அப்படிப்பட்டவர்கள்தான் நம்மை இன்னும் கீழே விழ வைப்பார்கள். வாழ்க்கை என்பது எழ வேண்டிய ஒன்றே தவிர விழ வேண்டிய ஒன்று இல்லை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.